ஹாய் வணக்கம். இன்னைக்கு சூப்பரான ஒரு வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல்ல நான் எண்ணெயை சூடாக்கிட்டு அதுக்குள்ள பிரியாணியில் கருவேப்பிலை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துருக்குறேன். அதை ஒரு ஒரு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கு பிறகு நான் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா வதக்குறேன். நான் இன்னைக்கு 2 கப் அரிசி எடுத்திருக்கிறேன். அதுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுது. இப்போ நான் இதுக்குள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் ஒரு நிமிஷம் வதக்கி கொள்கிறேன். அதை இந்த பச்சை வாசம் போட வரைக்கும் வதக்கினீங்கன்னு சொன்னால் காணும். இப்போ இதுக்குள்ள நான் 2 தக்காளி பழத்தை வெட்டி சேர்த்துருக்குறேன். தக்காளி பழம் நல்லா வதங்கணும். அதுக்கு நான் உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து இதை வதக்கி கொள்ள போகிறேன். பிரியாணி செய்யக்க நாங்கள் போடுற எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு பிறகு தான் அடுத்தடுத்த பொருட்களை சேர்க்கணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ மூடி நாங்கள் இந்த தக்காளி பழத்தை அவிய விடுவோம். தக்காளி பழம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா மசிஞ்சு வந்துட்டுது. இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நாங்கள் வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அதுக்கு தேவையான மசாலாக்களை சேர்க்க போகிறேன். கொத்தமல்லித்தூள் மற்றது தனி மிளகாய் தூளும் சேர்த்துருக்குறேன். அதோட கொஞ்சமாக பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கொள்கிறேன். எல்லா மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கொள்ளுவோம். அடுப்பை குறைச்சி வச்சுக்கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னால் எரிஞ்சு போகும் அந்த மசாலாக்கள். இப்போ நான் இதோட தயிர் சேர்த்துருக்குறேன். தயிரையும் சேர்த்து நல்லா கலந்து கொள்ளுவோம். தயிர் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி கொள்ளுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தயிரில் இருந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நாங்கள் வதங்க விட வேணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வெட்டி வச்சிருக்கிற மரக்கறியில் சேர்த்துக்கொள்கிறேன். நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு என்ன மரக்கறி பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். சின்ன சின்ன வெட்டினீங்கன்னு சொன்னால் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இந்த மரக்கறி எல்லாம் வதங்கணும். அது வரைக்கும் நாங்கள் இதை மூடி அவிய விடுவோம். இடைக்கிடைக்க கிளறி விட்டு கொள்ளுவோம். இல்லைன்னு சொன்னால் அடிப்பிடிச்சிடும். அடுப்பை நல்லாவே குறைச்சி வச்சு செய்தீங்கன்னு சொன்னால் மரக்கறி நல்லா அவிஞ்சு வரும். இது அவிஞ்சு வதங்கி வாரத்துக்கு அப்படியும் 10-15 நிமிஷம் வரை எடுத்தோம். மரக்கறி எல்லாம் வதங்கிட்டு இப்போ நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். எனக்கு 2 கப்புக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 3.5 கப் தண்ணி சேர்த்துருக்கிறேன். 1 கப்புக்கு 1.25 கப் தண்ணி படி சேர்த்துருக்கிறேன். இந்த தண்ணியின் அளவு ஒவ்வொரு அரிசிகளுக்கும் வேறுபடும். இப்போ நான் இதை மூடி நல்லா கொதிக்க விட்டுக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா கொதிச்சிட்டுது. இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு தான் நாங்கள் அரிசியை சேர்க்கணும். அரிசி நான் ஏற்கனவே ஊற விட்டு தண்ணியை வடித்து எடுத்து வச்சிருக்கிறேன். குறைஞ்சது ஒரு அரை மணி தேவை நீங்கள் ஊற விட வேணும். அப்போ தான் அரிசி இந்த தண்ணியில் போட்டது பிறகு சீக்கிரமாக அவியும். இப்போ நான் இதில் கொஞ்சமாக தேசி புளி சேர்த்துருக்குறேன். இந்த நேரத்தில் உப்பு காணாட்டி உப்பு சேர்த்து கொள்ளலாம். இப்போ எல்லாத்தையுமே கலந்து போட்டு நாங்கள் மூடி அவிய விடுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிட்டுது. நல்லா சூப்பராக வந்துருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கிற மாதிரி இருக்குது. இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்படியே மூடி ஒரு 10-15 நிமிஷம் விட்டிங்கன்னு சொன்னால் நல்லா பூ மாதிரி வந்துடும். உடனே சர்வ் பண்ணக்கூடாது பிரியாணி. இந்த மாதிரி ஒரு 10-15 நிமிஷம் விட்டு அது அப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னு சொன்னால் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு எடுத்துருக்கிறேன். நல்லா அது தண்ணி எல்லாம் எடுத்து நல்லா சூப்பராக வந்துருக்குது. இந்த பிரியாணி ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு நினைக்கிறேன். இது உண்மையிலேயே ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது செய்கிறதுமே ஈஸி தான். ஒரு பாத்திரத்திலேயே வேலை முடிஞ்சிடும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.